ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தங்கமயில இருந்துட்டு ரொம்பவே தைரியமாக மீனா கிட்ட, இங்கே பாரு மீனா, இனிமேல் யாருமே எனக்கு தேவையில்லை, எனக்குன்னு இப்போது என்னோட குழந்தை இருக்குது, நாங்கள் 2 பேருமே இனிமேல் யாருமே எதிர்பார்க்காம ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம், நீ என்னை பற்றி இனிமேல் கவலைப்படாத மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் அவசரத்தில் முடிவு எடுக்கிறீங்கக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை மாறும். இல்ல மீனா, நான் முடிவு எடுத்தது தான். என் குழந்தைக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அவங்களே என்கிட்ட வந்து பேசினாலும் அவங்க யாரோ நான் யாராவதும். இங்க பாரு மீனா, நீ எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்க. இங்க எப்போ வேணாலும் நீ என்னோட தங்கச்சியா, எப்போ வேணாலும் பேசலாம் மீனா. உன்கிட்ட மட்டும்தான் நான் பேசுவேன், வேற யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் மீனா. அவ்வளோதான், இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அக்கா இங்க பாரு மீனா, இனிமே இதை பற்றி பேச வேண்டாம், வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியே போன உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, என்னடி ஆச்சு, உன்னோட புருஷன் என்ன சொன்னான்னு கேட்குறேன், ஆனால் நீ எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டுக்கு உள்ளே போயிட்ட, என்னதான் ஆச்சு, உன்னோட புருஷன் என்ன சொன்னா? இங்கே பாருமா, என்னோட புருஷனும் இல்லை, இனிமேல் எனக்கு மாமியார் வீடும் கிடையாது, நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னோட புருஷன் வீட்டுக்கு தான் போகணும், உனக்கே தண்டை சோறு போட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன்னோட பிள்ளைக்கும் சேர்த்து நான் போடணுமா, அதெல்லாம் என்னால் முடியாதடி. இங்கே பாருமா, திரும்ப திரும்ப இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கியா, அவ்வளோதான், உனக்கு தெரிஞ்சுக்கோ, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், சும்மா பேசக்கூடாது நானும் பார்த்துக்கிட்டே இருந்தா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே தான் போகிற, என்ன பாவம் பண்ண உனக்கு, என்னோட வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினது நீ தான். அப்படி இருக்கிறப்போ எப்படிம்மா உன்னாலலாம் இப்படி பேச முடியுது, நான் பெத்த பொண்ணு தானே, பெத்த பொண்ணோட வாழ்க்கையை இந்த நிலைமையில ஆளாக்கிட்டோமோன்னு நினச்சி வருத்தப்படலை, அவங்கள பழி வாங்கியே ஆகணும், அவங்கள ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, இனிமே அவங்கள பற்றியோ என்னை பற்றியோ ஏதாவது தப்பாக பேசுனீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை, நான் இந்த வீட்டில் சாப்பிட்றேன்னா தங்குறேன்னா அதுக்கு உங்களுக்கு நான் வாடகை கூட கொடுத்துக்கிறேன், இனிமேல் என்னை எதுவுமே கேட்கக்கூடாது, அப்படி கேட்டிங்கன்னா இந்த வீட்டில் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. நம்ம மீனாவும் ரொம்பவே ஆச்சரியமாக நம்ம மயிலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கமயில் இருந்துட்டு உள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு பயங்கர கோவத்தோடு உக்காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா பாப்பா, உனக்கும் எனக்கும் இனிமேல் யாருமே கிடையாது, உனக்கு நான் மட்டும்தான், எனக்கு நீ மட்டும்தான், உனக்காகவும் நானும் எனக்காகவும் நீயும், இனிமேல் நம்ம வாழ்ந்துட்டு போகலாம், யாருமே நமக்கு தேவையில்லை, யாரையும் எதிர்பார்த்து யாரையும் கெஞ்சிக்கிட்டு நம்மளால் இருக்க முடியாது இல்லையா, உன்னை மரியாதையாக இந்த உலகத்தில் வாழ வைக்கணுமா, இனிமேல் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு குழந்தைகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாக்கியம் இருந்துட்டு மீனா கிட்ட, இங்கே பாருமா, என்னம்மா ஆச்சு, எதுக்காகமா அவ அப்படியெல்லாம் பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நம்ம மீனாவும் கிளம்பிடுறாங்க. மீனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த விஷயத்த வீட்டில் சொல்லலாமா வேணாவா அப்படின்னு நான் யோசிச்சு நம்ம மீனாவோட மனசை அப்படியே வருத்திக்கிறாங்க. வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு, என்ன மீனா என்ன ஆச்சு, நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், என்னாச்சு உனக்கு, எதுக்காக ஒரு மாதிரியாக உட்காந்துக்கிட்டே இருக்க, சொல்லு மீனா, ஏதாச்சும் பிரச்சனையா, ஆஃபீஸில் ஏதாச்சும் ஒன்று கேட்டாங்களா, திட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் ரொம்ப அதிகமாக வேலை பார்த்துட்டு வந்தேனா, அதனால தான் இப்படியெல்லாம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. இல்லை மீனா, உனக்கு டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியல, நீ ஏதோ வருத்தத்தில் இருக்க, என்னாச்சுன்னு சொல்லு மீனா. ஏக இங்கே பாருங்கள், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்களே, அதே மாதிரி எங்கள் மேலே கோபமும் பட மாட்டீங்களே, இங்கே பாரு மீனா, கோவப்படுற மாதிரி விஷயம் இருந்தால் கண்டிப்பாக கோவப்படுவேன், அதுக்காக என்னால் கோவப்படாமலாம் இருக்க முடியாது மீனா, என்ன விஷயம்னு சொல்லு. இங்கே பாருங்கள், உங்ககிட்ட இந்த விஷயத்தை என்னால் சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த விஷயத்த நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லணும் தான் எனக்கு தோணுது, ஆனால் இந்த விஷயத்த சொன்னால் என்ன பிரச்சனைன்னு வரும்னு நினச்சாவே எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு செந்தில் இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, என்னென்னு சொல்லு மீனா, இந்த மாதிரி சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காத, முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், தங்கமயில் அக்கா இருக்காங்கல்ல, இப்போது அவங்கள பற்றி எதுக்காக பேசுகிற, அவங்கள பற்றி பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், நான் சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க, அவங்களுக்கு இப்போது என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா, என்ன சொன்னால் தான் புரியும், என்னென்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், அவங்க இப்போது 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே செந்திலுக்கு அப்படியே நெஞ்சு வடிக்கிற மாதிரி ஆயிடுது.
என்ன மீனா சொல்கிற, உண்மையாவா? அவங்க பொய் பித்தலாட்டம் எதுவும் பண்ணலையே. இங்கே பாருங்கள், நானே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணிட்டு தானேங்க வந்தேன். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா தான் டாக்டரும் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம். இந்த விஷயத்த சரவணன் மாமா கிட்ட மயிலாக்கா போய் சொல்லியிருக்காங்க. ஆனால் சரவணன் மாமா மயிலாக்கா கிட்ட என்ன பேசுனாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இங்கே பாரு மீனா, அவங்கள நீ போய் பார்த்தியா? சரி, செந்தில் அண்ணன் சரவணன் அண்ணன் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்க கிட்ட இந்த குழந்தைக்கு அப்பா நான் இல்லை, இந்த குழந்தைக்கு அப்பா யாருடின்னு கேட்டிருக்காங்க. அதை கேட்ட உடனே மயிலாக்கா ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. இனிமே அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இனிமே நான் யார்கிட்டேயும் போய் கெஞ்சிக்கிட்டலாம் இருக்க மாட்டேன். நான் கெஞ்சதுனாலதான் போதும். நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். இனிமேல் யார்கிட்டேயும் கெஞ்ச மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கங்க அப்படின்னு செந்தில்கிட்ட சொல்லவும், இதை கேட்ட உடனே செந்தில் இருந்துட்டு, என்ன மீனா சொல்கிற? எனக்கு இதெல்லாம் கேட்டால் தலை சுற்றுது. இந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சால் என்ன முடிவு எடுப்பாங்கன்னே எனக்கு குழப்பமாக இருக்குது. நம்ம வீட்டு வாரிசு அவங்க வயிற்றில் வளருதுன்னு தெரிஞ்சு அம்மா என்ன முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே பாரு மீனா, இந்த விஷயத்த நீ அம்மா கிட்ட போய் சொல்லு. அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். கண்டிப்பாக அவங்கள ஏற்றுக்கலனாலையும் நம்ம இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லி தான் ஆகணும். இனிமேல் இந்த விஷயத்தில் நீ தாமதம் பண்ணாத. எல்லா விஷயத்தையும் மறைச்சு தான் கண்டிப்பா பின்னாடி ஒரு பிரச்சனை வருது. அதனால இந்த விஷயத்த போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துரு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவை அனுப்பி வைக்கவும், இங்க பாருங்க, இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொன்னா கரெக்டா வருமா? இங்க பாரு மீனா, நான் சொல்றேன்ல, போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவை அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனாவும் அது கோமதி வீட்டுக்கு போன உடனே நம்ம கோமதி சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம மீனா இருந்துட்டு கிச்சனுக்கு போயிட்டு, அத்தை என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வா மீனா வா, என்ன திடீர்னு வந்திருக்க? இல்லத்த, உங்களை பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன். எப்படி இருக்கீங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். ஆனால் உன்னோட மாமா தான் என்கிட்ட பேசின பாடே கிடையாது. அவர்கிட்ட நான் எப்படியோ எந்த விதத்தில் பேசினாலையும் அவர் பேசவே மாட்டேன்ட்டாரு. ஆனால் இப்போ பேசாமல் இருக்கேன். ஆனால் என்கிட்ட வந்து தேடி வரவே மாட்டேங்கிறாரு. அதை நினச்சி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனாவும், அத்தை கொஞ்சம் பொறுமையாக இருங்க அத்தை, கண்டிப்பாக மாமா உங்ககிட்ட வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசுகிறதுக்காக தான் அத்தை நான் இங்கே வந்தேன். உங்ககிட்ட பேசலாமா? நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது. அதே மாதிரி நான் சொன்ன விஷயத்த நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், என்னடி, என்ன விஷயத்த சொல்ல போற? நான் கோவப்படுற மாதிரி ஏதாச்சும் சொல்ல போறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியெல்லாம் இல்லாத, நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீங்க ரொம்ப 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 சந்தோஷப்படுவீங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா நான் நினைக்கிறது நடக்குமா என்னன்னெல்லாம் எனக்கு தெரியல. இங்க பாருடி, என்ன சொல்ல போற சொல்லுடி. இந்த மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு சொல்லாம பட்டுன்னு தேங்காய் உடைக்கிற மாதிரி சொல்லிடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜு வந்துடுறாங்க. வந்த உடனே, அக்கா எப்போ வந்தீங்க அக்கா அப்படின்னு சொல்ல, வா ராஜி வா, சரி ஒரு நிமிஷம் இரு, நான் அத்தை கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதை சொல்லிட்டதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மீனா இருந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, மயிலாக்காவை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். இங்கே பாரு மீனா, உங்ககிட்ட ஏற்கனவே நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், அவளை பற்றி பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட பேசவே பேசாதன்னு. அப்படி இருக்கிறப்போ அவளை பற்றி எதுக்காக என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க? இந்த வீட்டில் இருக்கிற யாருமே நான் சொல்கிறத அப்படியே கேட்குறாங்க. ஆனால் நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? எதுக்காக அவ கூட பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாருங்க அத்தை, நான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே உங்ககிட்ட சொன்னேன், நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசுங்க, அது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன், கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அத்தை அப்படின்னு நம்ம மீனா சொல்லிட்டு, இங்கே பாருங்க அத்தை, மயிலாக்கா ரொம்பவே மயக்கம் வருது, வாந்தி வருதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவங்கள நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன். அங்கே போன இடத்துல டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா அத்தை? டாக்டர் மயிலாக்கா 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா சொன்னாங்க. இந்த விஷயத்த சரவணன் மாமா கிட்ட அக்கா போய் சொல்லியிருக்காங்க. ஆனால் அக்காவை ரொம்பவே அசிங்கப்படுத்தியும் அவமானப்படுத்தியும் சரவணன் மாமா பேசியிருக்காரு. என்ன பேசினாரு தெரியுமா? அந்த குழந்தைக்கு நான் அப்பா கிடையாது, அந்த குழந்தைக்கு யாரடி அப்பா அப்படின்னு ரொம்பவே அசிங்கமாகவும் அவமானமாகவும் பேசியிருக்காரு. இனிமே இந்த குழந்தைக்கும் நம்ம வீட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, நான் யாரையும் தேடி போட மாட்டேன், என்னோட வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தமே என்னோட குழந்தை தான், என்னோட சந்தோஷத்துக்கு அந்த ஒரு குழந்தை மட்டுமே போதும் அப்படின்னு அக்கா என்கிட்ட சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அத்தை. அதனால தான் இந்த விஷயத்த யார்கிட்டையாவது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. செந்தில் மாமா கிட்டே சொன்னேன். அவங்கக்கிட்ட சொன்னப்போ வீட்டில் இந்த விஷயத்த சொல்கிறது தான் நல்லது, இந்த விஷயத்த மறைக்கக்கூடாது, நீ போய் சொல்லிட்டு வந்துடுன்னு என்னை அனுப்பி வச்சார் அத்தை. இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மந்தம் தான் அத்தை, நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம
கோமதி இருந்துட்டு இங்கே பாருடி, அவள் ரொம்ப பித்தலாட்டக்காரிடி, அவள் ப்ரெக்னெண்ட்டாலாம் இருக்க மாட்டா, பொய் சொல்கிறாடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தை, நான் தான் டாக்டர்கிட்டயே கூட்டிகிட்டு போனேன், அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் அவங்க கடையே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ எப்படி அத்தை அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு சொல்கிறீங்க? இங்கே பாருங்க அத்தை, மயிலக்கா பண்ணதுக்கு ஒவ்வொரு எல்லா விஷயத்துக்கும் காரணம் அவங்க அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான். அவங்க அம்மா சொல்ல தான் அவங்க வேற வழியே இல்லாமல் இது எல்லாத்தையும் பண்ணாங்களே தவிர அவங்க மனசு நம்ம குடும்பத்துக்கு இது வரைக்குமே துரோகம் நினைச்சதே கிடையாது. அப்படி இருக்கப்போ அவங்கள நம்ம வீட்டை விட்டு துரத்துனது ரொம்ப பெரிய தப்பு அத்தை. அவங்க ரொம்ப பாவம். அவங்க அம்மா தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அவங்க அம்மாவால அவங்க பொண்ணோட வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுல்ல. மயிலாக்கா ரொம்ப நல்லவங்க, நீங்க நல்லா யோசிச்சு இப்போ ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு ராஜா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போன உடனே நம்ம ராஜா இருந்துட்டு, அக்கா என்னக்கா சொல்கிறீங்க, மயிலக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுக்கா. இப்போது மயிலக்காவை பார்த்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும்னு தோணுது. ஆனால் மயிலக்கா கூட தான் என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லவும், நான் மயிலக்கா கிட்டே பேசிட்டு தான் வந்தேன். அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இனிமே சரவணன் மாமாக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இனிமேல் நான் யாரை தேடியும் வரமாட்டேன், என்னையும் யாரையும் தேடி வர சொல்லாத, அப்படி இப்படின்னு என்னென்னமோ ரொம்பவே வருத்தப்பட்டு பேசினாங்க. அவங்க வருத்தப்பட்டு பேசுனதெல்லாம் பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு நம்ம ராஜி கிட்டே எல்லா விஷயமும் சொல்லவும், ராஜு இருந்துட்டு இங்கே பாருங்கக்கா, என்ன பண்ணுறது, அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அதாவது நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க அத்தை. எப்படி தான் உங்களுக்கு இப்படியெல்லாம் மனசு வருதோ எனக்கு தெரியலையா, தெரியவே மாட்டேங்குது அத்தை. எனக்கு ரொம்ப ரொம்ப கோபமாக தான் வருது, என்ன பண்ணுறதுனே தெரியல அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது கதிர் வந்துட்டு, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், அவங்க மாசமாக இருக்காங்களா? எனக்கு உண்மையில் நம்பவே முடியல, அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையாக பொய்யான்னு எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ராஜு இருந்துட்டு, நீ எப்போ வந்த கதிர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாரு கதிர், அவங்க உண்மையாகவே மாசமாக தான் இருக்காங்க, நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். ஆனால் அவங்க மாசமாக இருக்கிற விஷயத்த யார்கிட்ட சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்க அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு டைம் மாசமா இருக்கான்னு சொன்னாங்க இல்லையா, அதுவும் உண்மைதான். அது ஃபால் பிரெக்னன்சின்றது 100ல் 1 பேருக்கு நடக்கிறதா. அந்த விஷயம் அவங்களுக்கு நடந்துருச்சு. அவங்களுக்கு நடந்ததுனால அவங்க இப்போ எல்லாரும் முன்னாடியும் தப்பானவங்களா நிக்கிறாங்க. அவங்களால எப்படி நிரூபிக்கிறதுன்னு ஒன்றும் புரியாம தானே இருக்காங்க. அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல. நம்ம கிட்ட இப்படி பண்ணிட்டாங்களே செஞ்சுட்டாங்களேன்றதுக்காக அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை நம்ம எதுவுமே பார்க்க கூடாதுன்றது இல்ல. இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி தெரியுமா, அவ இப்படி பண்ணிட்டாளா, நம்மளும் இப்படி பண்ணணும்ன்ற எண்ணத்தோடு தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க எப்படி சந்தோஷமா இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா இந்த வீட்டில் இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் எங்க உண்மை தெரிஞ்சிருமோ நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. நானும் அடிக்கடி கேட்பேன் அவங்க கிட்ட போய், என்னக்கா ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்னாச்சு சொல்லுங்கக்கா ஏதாச்சும் அப்படின்னு கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒன்னில மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட வாழ்க்கை கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழவே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ அவங்க ரொம்ப பாவம் தானே. அவங்கள பத்தி யாருமே யோசிக்கவே மாட்டீங்களே, ஏன் தான் இப்படி இருக்கீங்களே, எனக்கு சுத்தமாக புரியவே மாட்டேங்குது. சரவணன் மாமா என்னடானா இப்படியெல்லாம் பேசி வச்சிருக்காரு. அவர் பொண்டாட்டியை பார்த்தே எப்படி அவரால் இப்படியெல்லாம் பேச முடியுது, என்னால் நம்பவே முடியல. சரவணன் மாமாவா இப்படியெல்லாம் பண்ணாரு, சரவணன் மாமாக்கா இப்படியெல்லாம் பேச தெரியும் அப்படின்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் எப்போவே வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நடந்த விஷயத்தெல்லாம் நான் வீட்டில் சொல்லிட்டேன். இங்கே பாருங்க மாமா, மயிலாக்கா உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காமல் அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இல்லவே இல்லையா? நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு நான் இப்போ வரைக்கும் கனவுல கூட நினச்சி பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ எப்படி மாமா உங்களால இப்படி முடியுது, எனக்கு சத்தியமாக தெரியல மாமா. நீங்கள் இப்படியெல்லாம் இருப்பீங்க, இப்படியெல்லாம் பேசுவீங்க இப்படின்னு
நினச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க மாமா. நீங்கள் நல்லா யோசிங்க மாமா, நீங்கள் பண்ணது சரியா தப்பான்னு. அப்போ தான் மாமா உங்களுக்கே புரியும் அப்படின்னு மீனா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு போவோம். இங்கே பாருப்பா மீனா, என்கிட்ட அவளை பற்றி பேசாதான்னு எத்தனையோ முறை சொல்லிட்டேன். இங்கே பாருங்க மாமா, இனிமே மயிலக்கா அவங்கள தேடி வரமாட்டாங்க. அவங்களுக்குன்னு அதாவது இனிமே என்னோட குழந்தை இருக்குது. இனிமே யாரை தேடியும் யாருக்காகவும் இனிமே நான் கெஞ்சறதா இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நான் இனிமே என்னோட குழந்தைக்காக மட்டும்தான் வாழ போகிறேன் அப்படி எப்படின்னு முடிவெடுத்து அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. இப்போ நீங்கள் பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்தீங்கன்னா நம்ம வீட்டு வாரிசு என்ன மாமா ஆகிறது? அதை பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு எதையோ பேசிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு மீனா, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே. அவளை நான் தள்ளி வச்சிருக்கப்போ இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அதெல்லாம் நடக்கவே கிடையாது. அவள் பொய் சொல்லிட்டு தெரியுதா? அவள் ஒரு பித்தலாட்டக்காரி. நடிப்புக்கு அவளுக்கு அவார்டே கொடுக்கலாம். அப்படி ஒரு நடிப்பா. இங்கே பாருங்க மாமா, ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையை தான் கிட்ட தக்க வச்சுக்கணும், தான் புருஷனை தாங்கிட்டே வச்சுக்கணும்னு நினச்சி தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கப்போ அவங்கள நம்ம தப்பாக நினைக்க முடியாது இல்லை மாமா. ப்ளீஸ் மாமா, நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் யோசிங்க. நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் யோசிக்கிறாது, இதெல்லாம் கரெக்டாக நம்ம பண்ணது தப்பா சரியான எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி குழப்பத்தில் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அஞ்சலி கால் பண்ணுவோம். நம்ம சரவணன் உடனே ஃபோனை எடுத்து, அஞ்சலி நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா அஞ்சலி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே, என்ன சரவணா, என்னாச்சு? ஏதோ பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்னாச்சு சரவணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அஞ்சலி, இன்னைக்கு என்னோட ஒய்ஃபை பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்லவும், ஒய்ஃபை பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு திரும்ப உங்க கூட வாழ்றதுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லவும், அவ என்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டே தான் இருக்கா. நான் ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கேன். அவள் பண்ண துரோகத்தை என்னால் மறக்கவே முடியாது. அப்படி இருக்கிறப்ப என்னால் அவள் கூட சத்தியமாக வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அஞ்சலி வந்துட்டு, இங்க பாரு சரவணா, அவங்க தப்பு பண்ணது தானே, இனிமே அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. நீங்க 2 பேரும் மன்னிச்சு 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு அஞ்சலி, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு மீனா இருக்கல்ல, மீனா அவ என்னை கோவிலுக்கு வர சொல்லியிருந்தா. அங்க போன இடத்துல என்னோட ஒய்ஃபை வர வச்சிருக்கா. என்னோட ஒய்ஃப் என்ன சொன்னா தெரியுமா? அவ 2 மாசம் பிரெக்னண்டா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா. அதுக்கு நான் ரொம்பவே கோவமா, இந்த குழந்தைக்கு நான் அப்பா கிடையாது, இந்த குழந்தைக்கு யார் அப்பா அப்படின்னு அவகிட்ட கேட்டுட்டேன். அது ரொம்ப பெரிய தப்புன்னு மீனா என்கிட்ட வந்து இப்பதான் ரொம்பவே கோவமா பேசிட்டு போனா. இது நான் கேட்ட கேள்வி அவ்வளோ பெரிய தப்பா அஞ்சலி அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரவணா, என்ன சரவணா சொல்ற நீ? இது ரொம்பவே ரொம்ப ரொம்ப தப்பு. இப்படி ஒரு விஷயத்த எப்படி உன்னால பேச முடியுது? இது ரொம்ப தப்பு. இங்க பாரு சரவணா, நீ பண்ணது இப்போ வரைக்கும் இப்போ எனக்கு நினைச்சாவே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. எந்த ஒரு பொண்ணுமே எதிர்பார்க்காத அதாவது இப்படி ஒரு வார்த்தை தன்னோட புருஷன் வாயிலிருந்து வந்துடவே கூடாதுன்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி ஒரு விஷயத்த நீ பேசியிருக்கே, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அவங்க என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அதே தப்பு நீயும் பண்ணுவியா? அவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சரவணா. அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்காக சரவணா இப்படியெல்லாம் பேசின? நீ பேசினது ரொம்ப பெரிய தப்பு சரவணா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம கோமதி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, நம்ம வீட்டு வாரிசு அவளோட வயிற்றுல வளருதுன்னு சொன்னாலே நம்ம அவகிட்ட போய் பேசி பார்க்கலாமா? மீனாக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். மீனா, மயில் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாலா மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க அத்தை, சரவணன் மாமா கேட்ட கேள்வியால் இப்போ வரைக்கும் அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வர சொன்னால் கூட அவங்க வரவே மாட்டாங்க. அப்படி ஒரு சூழலில் தான் இருக்காங்க. சரி மீனா, நானே மயிலுக்கிட்ட போயிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயிலை பார்க்கறதுக்காக கோமதி இருந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதில் நம்ம பாக்கியமும் அதுக்கப்புறம் நம்ம மாணிக்கமும் எங்கேயோ வெளியே கடைக்கு போயிட்டுருக்காங்க. நம்ம தங்கமயில் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. நம்ம தங்கமயிலை பார்த்துட்டு நம்ம கோமதி இருந்துட்டு மயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மயில் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தான். ஆனால் இருந்தாலும் இனிமேல் யாருமே எதிர்பார்க்கக்கூடாது, யார் அன்பைக்கும் தேடி போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இல்லையா? அதனால் சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம 3வது மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரியே நம்ம கோமதி கிட்ட பேசுவோம். இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. என்ன மயில், அத்தை வந்திருக்கேன், அத்தைன்னு சொல்லி கூப்பிடாம என்னங்கன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கிறப்போ நான் எதுக்காக உங்களை உறவாடியோ இல்லை மர சொல்லியோ கூப்பிடணும்? அப்படிலாம் எனக்கு அவசியமே கிடையாது. இனிமே நீங்கள் யாரோ நான் யாரோ, அப்படி இருக்கிறப்போ நான் எதுக்காக உங்ககிட்ட உறவாடி பேசணும்? என்ன விஷயம்னு சொல்லுங்க, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவோம். இங்கே பாரு மயில், நான் வந்து
உன்கிட்ட பேசுனா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ, வந்து என்னை கட்டி பிடிச்சி அழுவ, என்னை மன்னிச்சிடுங்க அத்தனை சொல்லுவேன்னு எதிர்பார்த்தா, ஆனால் நீ பாட்டுக்கு ரொம்பவே கோவமாக பேசிக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லவோ, இங்கே பாருங்க அத்தை, நான் இங்கே பாருங்க, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் உங்கள் பையன் கேட்ட கேள்வியெல்லாம் அப்படி, இந்த குழந்தைக்கும் உங்கள் பையனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியாச்சு. அதுவும் இந்த குழந்தை யாரோடதுன்னு வேற கேட்டுட்டாரு. அப்படி இருக்கிறப்ப அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இனிமே உங்க வீட்டு ஆளுங்களையோ இல்ல என்னோட புருஷனையோ நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், யாரையும் கஷ்டமோ படுத்த மாட்டேன். என்னோட வாழ்க்கைக்கு சந்தோஷமா என்னோட குழந்தை இருக்குது. கண்டிப்பா அந்த ஒரு அழகான எனக்கு ஒரு விஷயமே போதும். அந்த விஷயத்தை வச்சே நான் காலம் முழுக்க சந்தோஷமா வாழுவேன். என்னோட குழந்தைக்காக என் கூட என் குழந்தை இருக்கும்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நான் யாரை பத்தியும் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாரு மயிலு, என்னோட பையன் சொன்னதெல்லாம் தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அவன் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டான், அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுவியா, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதை கேட்ட உடனே அதாவது மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, இப்போ தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு உங்களுக்கு தோணுச்சு அத்தை. நான் மாசமாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே வந்து என்னை கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களே, நான் எவ்வளோ கெஞ்சிருப்பேன் உங்ககிட்ட, உங்கள் காலில் விழாத குறையாக கெஞ்சிரேன்ல. என்னோட மனசுக்கும் என்னோட எமோஷ்னலுக்கும் அங்கே வேல்யூவே இல்லைல்ல. உங்களுக்கு நினச்சா என்னை கூப்பிடுவீங்க, நினைக்கலன்னா என்னை கூப்பிட மாட்டீங்க. நான் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணவ தான் அத்தை. நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக என்னை இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா அத்தை? நான் எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ மன்னிப்பு கேட்டேன். என்னோட வீட்டு சூழ்நிலையால் இப்படி நான் தப்பு பண்ணிட்டேன். என்னோட அம்மா கிட்ட எத்தனையோ முறை கெஞ்சினேன், இப்படியெல்லாம் வேண்டாமா, பொய் சொல்லி கல்யாணம் பண்ணால் அந்த வாழ்க்கை நிலைக்காதுன்னு எத்தனையோ முறை சொன்னேன். ஆனால் அவங்க எதுவுமே என்கிட்ட கேட்காம நான் இப்படி தான் பண்ணி ஆகணும்னு என்னை கட்டாயப்படுத்தி பண்ண வச்சாங்க. என்னோட அம்மாவோட பயத்தால் தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். அது பண்ணதுக்காக தான் என்னோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆளாகி வந்துருச்சு. இனிமேல் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் செய்வேன். அதை செஞ்சால் மட்டும்தான் என்னோட மனசையும் நிம்மதியாக இருக்கும், நானும் சந்தோஷமாக இருப்பேன். இனிமே உங்கள் யாருக்கும் என்னால் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருமையில் நீ கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது, நீ கோவப்படாத, இனிமேல் சரவணன் இப்படியெல்லாம் பேசாதபடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம தங்கமையில் இருந்துட்டு கோவமா, இங்கே பாருங்க, நான் உங்கள் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப இதை பற்றி பேசுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. அந்த நேரம் பார்த்து நம்ம பாக்கியமும் அதுக்கப்புறம் நம்ம மாணிக்கமும் வந்துடுறாங்க. கோமதியை பார்த்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருமா, எதுக்காகம்மா இங்கே வந்த நீ, எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, தங்கமையில் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்தேன். இங்கே பாருமா, உங்களுக்கும் அவளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறமும் அவளை எதுக்காக கூப்பிட வந்திருக்கீங்க? நீங்கள் கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. இனிமேல் அவள் தனியாகவே வாழ்ந்துப்பா, அவள் இனிமேல் தனியாக வாழ்ந்தே சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் வந்துட்டு ராஜுக்கிட்ட போயிட்டு, ராஜிமா அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்க பாருங்க மாமா, அத்தை மயிலாக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க. என்ன மயிலுக்கு வீட்டுக்கு போயிருக்காங்களா? அவ வீட்டுக்கு எதுக்காக போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போயிட்டு மயிலு வீட்டுக்கு போகவும், மயிலு வீட்டில் போயிட்டு பார்த்தா நம்ம அதாவது கோமதியை வச்சு வெள்ளாச்சு, அதாவது அவங்க பாட்டுக்கு ஒவ்வொரு கேள்வி கேட்டு நம்ம கோமதியை அழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம சரவணுக்கு கோவம் வந்து, இங்க பாருங்க, என்னோட அம்மாவை எதுக்காக இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், வாங்க மாப்பிள்ள வாங்க, ஊர்ல இல்லாத மாப்பிள்ளையே நாங்க தேடி கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா, அதுக்கு தான் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. உங்களை கல்யாணம் பண்ணி வச்சதுல இருந்து இப்போ வரைக்குமே அதாவது மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கப்போ நான் எப்படி எங்களால சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லுங்க? இங்க பாருங்க, உங்க அம்மா எதுக்காக வந்தாங்க? இப்போ என்னோட பொண்ணை கூட்டிட்டு போக வந்தாங்களாம். இத்தனை நாள என்னோட பொண்ணு இந்த வீட்டுல இருக்கிறது தெரியல உங்களுக்கு? என் பொண்ணு மாசமான ஒண்ணு என் பொண்ணு உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிட்டாளா? முதல்ல இந்த வீட்டை விட்டு 2 பேருமே போங்க. இனிமே உங்க உங்கள் பையனுக்கும் என்னோட பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம தங்கமையில் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு நான் எப்போவே சொல்லியாச்சு. அப்படி இருக்கப்போ நீங்கள் வேற தனியாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? இங்கே பாருமா, நீ எதுக்காகமா இங்கே வந்த? இங்கே பாருடா சரவணா, உன்னோட குழந்தை அவளோட வயிற்றுல வளருதுடா. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படிடா அந்த குழந்தைய விட்டுட்டு வர முடியும்? என்னால் முடியாதுடா சரவணா. மயிலுக்கிட்ட எப்படியாவது பேசி மயிலை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா அப்படின்னு
அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா அவ பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டியாம்மா, இங்கே பாருடா தப்பே பண்ணியிருக்கட்டும் பரவாயில்ல விடுடா, இனிமேல் நம்ம வீட்டு வாரிசுக்காக அவளை மன்னிச்சு நம்ம வீட்டில் ஏற்றுக்கலாம்டா, அவளோட மனசை எப்படியாவது மாற்றி நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாடா, இங்கே பாருமா என்னால் இந்த ஜென்மத்தில் அவளை கூட வாழவே முடியாது, எனக்கு அவள் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம தங்கமேலுக்கு கோவம் வந்து, இங்கே பாருங்க உங்கள் கூட யார் வாழ வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போது உங்ககிட்ட யாரும் வாழ்கிறனெல்லாம் சொல்லலை, நான் நீங்கள் என்ன வேண்டாம்னெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு நீங்கள் எப்போவுமே வேண்டவே வேண்டாம், முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு நம்ம தங்கமேல் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சரவணனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஒரு மாதிரி நீயா பேசுகிற அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம தங்கமயில் எடுத்த முடிவு சரியா தப்பான்னு நம்ம போக போக தான் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.